ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியோட வாழ்க்கையை கெடுக்க இருக்கிறது இந்த போதுமண்ணி கிழவி இந்த ரஞ்சிதா தான். இவங்க தான் மாப்பிள்ளை கிழவி தப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்முடைய பாபு சார் பார்த்திங்கன்னா பயங்கர கோபத்தோடு பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் சார் வீட்டுக்கு விசிட் பண்ணுறாருங்க. வீட்டை திறந்ததும் பார்த்திங்கன்னா இந்த போதுமண்ணி கிழவி தாங்க. ஏங்க உங்களுக்கு என்னங்க வேணும்? எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டிங்களா? நீங்கள் சொன்னீங்கன்ட்டு தான் என் தங்கச்சி விஜய்கிட்ட பிரித்து கூப்பிட்டு போயிட்டு இப்போ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரத்துக்கான ஏற்பாடை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுலேயே குறியாக இருக்கீங்களே. வேறு உங்களுக்கு என்ன தான் வேணும்? நாங்கள் இந்த ஊரை விட்டு போயிடவா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறேங்க. பாபு, நீ என்ன சொல்கிற? நான் எதுக்காக உன்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கையை நான் கெடுக்க போகிறேன்? அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும் போதும்னு தான் நான் இருந்தேன். அவளுக்கு இதுக்கு மேலே நல்ல வாழ்க்கை அமைஞ்சாயின்னா அமைய காட்டி எனக்கு என்ன? நான் எதுக்காக அதை கெடுக்க போகிறேன்? நீ தப்பாக நினச்சிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. நீங்கள் மட்டும் தான் மல்லிக்கு கெடுதல் நினைக்கிறாள், வேறு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். நாங்கள் மல்லி இந்த வீட்டில் விஜய் கூட வாழக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினச்சோமே தவிர மற்றபடி அவளுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு விரோதமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடுப்பான நம்முடைய பத்திரபாவை பார்த்திங்கன்னா வேறு யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு இந்த ரஞ்சிதா கையில் கோபப்படுறாங்க. ரஞ்சிதா, நீ தானே என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னுட்டு நீ நான் பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு என் தங்கச்சியை பற்றி தப்பாக சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. ஏங்க, நான் ஏங்க நிப்பாட்டணும்? உங்கள் தங்கச்சி இந்த வீட்டை விட்டு போயிட்டா போதும், விஜய் மாமாவும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிட்டு இருக்கு. நான் எதுக்காக உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்து மறுபடியும் அவள் விஜய் சாரோட வாழ்க்கையில் வந்தாலும்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை நான் விஜய் சார் மாமா கூட சேரவே முடியாது. இது வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பொறுமையாக தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இது உங்கள் தங்கச்சியோட நிச்சயத்தை நடந்து உங்கள் மாப்பிள்ளை கோவப்படுறதுக்கு இதெல்லாம் எங்களுக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த போதுமண்ணி கேள்வி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போதுமண்ணி கேள்வி பார்த்திங்கன்னா அந்த ரஞ்சிதா கேள்வி என்ன சொல்கிறேன், ஒருவேளை இதெல்லாம் இந்த நிஷாவோட வேலையா? இந்த மல்லி நல்லாவே வாழக்கூடாது, நாசமாக போயிடணுன்ட்டு அவள் ஏதாவது பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கலான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. நம்ம பாபு பார்த்திங்கன்னா தலையை போட்டு உருட்டிடுறாங்க. யார் மாப்பிள்ளைகள் இந்த மாதிரி மல்லியை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இப்படி தாங்க நடப்போது. நம்மளுடைய பத்திரபாபோட டவுட்டை தீர்க்கறதுக்காக நேராக நம்முடைய விஜய் சார்கிட்டே போயிட்டு கேள்வி கேட்க போகிறாருங்க. வரப்போகிற எபிசோட் இதில் நடக்குது. இந்த வீடியோ லைக் மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.